நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க எங்க வேலையில மட்டும்தான் குறிக்கோளா இருப்போம். நீங்க வெளிநாட்டு பயணம் போனா ப்ரொடக்டிவிட்டிக்காக போறீங்க, இதே மத்தவங்க போனா ட்ரிப்பு போறாங்கன்னு விமர்சனம் பண்ணுவீங்க. நாட்டுல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் பேச மாட்டீங்க. உங்களுக்கான ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கணும், உங்களை நியாயம்னு ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் ஒரு சில முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. யார் அவங்க, ஆக்சுவலா என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறது தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் and welcome to the show Day to Day with me DD. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. பேங்க் விசிட் இல்லாமல், கமிஷன் இல்லாமல் உங்கள் உடனடி லோன் வசதிக்கு அனிருதா ஃபினான்ஷியல் சர்வீஸ். கால் 9629542973. ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்கள் ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுல அவரு இந்தியாவை பத்தியும் அமெரிக்காவை பத்தியும் பல விஷயங்களை சொல்லிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு. அதுல அவர் எந்த விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா பாரத்தோட எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்களை ஒரு வைஸ் லீடர் அப்படின்னும், ரொம்ப நேர்மையாவும் மகத்தாவும் அவருடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு, முக்கியமா இந்திய மக்கள்னு வரப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி நின்றுருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. Our relations with India are of special nature ever since the Soviet Union and since the days where the Indian people fought for their independence. India knows, remembers, appreciates that, and we appreciate the fact that India never forgets that. And so our relations are developing. I believe we will celebrate 15 years since our announcement of the specialized, strategic, privileged partnership. And India and Russia never had any issues of interstate nature, any differences. Prime Minister Modi is a very reasonable, wise leader. He's very oriented in the interests of his nation. சமீபத்துல தான் இந்த அமெரிக்காவுடைய டாரிஃப் பிரச்சனை அப்படிங்கிறது உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. அதையுமே இவர் குறிப்பிட்டு, அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப் எதுவுமே இந்தியாவை பாதிக்காது, சீக்கிரமே இந்தியா இதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. However, in Europe, many of the politicians want to act as a bull or a goat or a ram, will not point fingers, but this is not about China. It's not the case of India or China or any other major powers or mid-sized nations who respect themselves and will not allow to be humiliated. இப்போ புட்டின் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவரு மட்டும் கிடையாது, உலக அளவுல பல நாடுகளோட தலைவர்கள் நம்ம மோடி அவர்களை ரொம்ப பெருமையாவும் இந்தியாவை ரொம்ப பெருமையாவும் பேசுற நிறைய இடங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டே இந்தியாவை குறைச்சு பேசுறவங்களை நம்ம எங்கேயும் தேட தேவையில்ல. பிரதானமா இருக்க ஒருத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த பீகார்ல தேர்தல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா மலேசியா கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ கர்நாடகாவிலயும் ஓட்சோரி நடந்திருக்கு, கண்டிப்பா இதுக்கு நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசி கிளப்பிட்டு இப்போ பார்த்தா கொலம்பியால போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொலம்பியால இருக்கக்கூடிய EIA யூனிவர்சிட்டியில போய் உட்கார்ந்துகிட்டு அங்கேயும் இந்தியாவை பத்தி தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பல நாடுகளுக்கு போய் இந்தியாவை விமர்சிச்சுதான் அவரை கைது நடவடிக்கை வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வெளிவந்தாரு. எதை கேட்டாலும் சாரி அப்படிங்கிற ஒரு பதில சொல்லி எஸ்கேப் ஆயிருவாரு. எப்படி இங்க நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எஸ்கேப் ஆகுறாரோ அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓட்சோரிங்கிற விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு இதுக்காக இவர் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ண போறாருன்னு யோசிக்கிறதுக்குள்ள கொலம்பியால போய் உட்கார்ந்துகிட்டு இந்தியாவை பத்தி என்னென்ன விமர்சனங்கள் வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டு இருக்காரு. முதலாவதா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுடைய டெமோக்ரஸிக்கு ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு, அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சைனாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா சைனா ஒரு வேர்ல்ட் லீடரா மாறிடுவாங்க, இந்தியா அப்படி ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது, முக்கியமா இந்தியாவுல
கரப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. பல இடங்கள்ல கரப்ஷன் இருக்கு. இந்தியாவுடைய டெமோக்ரஸியே சரியில்லை. முக்கியமா இந்தியாவை பொறுத்தளவுல ஒரு 4 பேர் அவங்களுடைய பிசினஸஸ் மட்டும்தான் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கு. அது பிரதமர் மோடி அவர்களோட தொடர்புடைய விஷயமா இருக்கே தவிர மத்த யாருமே இந்தியாவில் வளரலன்னு பல விமர்சனங்களை அடுக்கிக்கிட்டே போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரு ஒரு போஸ்டையும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணி பஜாஜ், ஹீரோ, டிவிஎஸ் இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸை கொலம்பியால பாக்குறது உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய இன்னோவேஷன்ஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கறத நினைச்சு பாக்குறப்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல வேலை குரோனிசம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4 பேரினுடைய பிசினஸ் மட்டும்தான் உலகம் முழுக்க பரவி இருக்கும் இந்தியா சார்பில இருந்து. மத்த யாரையுமே வளர விடாம வச்சிருக்காங்க அப்படிங்கறத குறிக்கிற விதமா தான் இந்த வார்த்தை இருக்கு. சோ இந்தியாவை மட்டம் தட்டி பேசுறதுல ராகுல் காந்தி அவர்கள் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்றதுதான் இப்போ தெளிவா தெரியுது. இதுக்கு பாஜகவை சேர்ந்த பலரும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இந்தியாவை டிஃபேம் பண்ணி பேசலாம், இந்தியன் டெமோக்ரஸியை டிஃபேம் பண்ணி பேசலாம்னு பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே முக்கியமான ஒரு கேள்வி எழும். இந்த பீகார்ல ஓட்சோரின்னு ஒரு விஷயம் நடந்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு எலெக்ஷன் கமிஷன் சார்பில் கரெக்டான ஆதாரம் எங்க, அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னப்பையும் ராகுல் காந்தி அவர்கள் எதுவுமே சொல்லாம ஆதாரங்களை நான் மக்கள் கிட்ட காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தா மொத்தமா காணாமலே போயிட்டாரு. எங்க போனாரு, என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல. மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாரு. இப்போ கர்நாடகாவிலையும் ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன், இதை கண்டிப்பா நிரூபிச்சே காட்டுவேன்னு சொல்லி பல சவால்களை விட்டுட்டு இப்ப பார்த்தா கொலம்பியாக்கு கிளம்பி போயிட்டாரு. கொலம்பியால போய் இவ்வளவு விஷயங்களை பேசுறாரு அப்படின்னா அடேங்கப்பா இவங்க எல்லாம் பெரிய ஆட்களோ அப்படின்னு யோசிச்சா அதுதான் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த அளவுல எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் யோசிக்காம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காமெடியை தான் அவங்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டணுங்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்சோரின்ற ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு தான் ஒழுங்கா பிளானிங் போட தெரியல அப்படின்னு பார்த்தா அவருடைய தொண்டர்களுக்குமே ஒழுங்கா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணவே தெரியலன்றது இதுல இருந்தே நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா கொலம்பியா நாட்டினுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு குஸ்தாவோ பெட்ரோ அப்படிங்கிறவர் தான். ஆனா காங்கிரஸினுடைய ஐடி செல்ல அதை அப்படியே மாத்தி போஸ்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலம்பியாவுடைய செனட் பிரசிடென்ட், அதாவது இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் லிடியோ கார்சியா. ஆனா அவரு செனட்னுடைய பிரசிடென்ட்னே தெரியாம கொலம்பியாவினுடைய பிரசிடென்டே அவர் தான் நினைச்சு இந்த காங்கிரஸ் ஐடி செல்ல எக்கச்சக்கமான போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இந்த சோ கால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு பயங்கரமா ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அறிவே இல்லாம சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, கொலம்பியா நாட்டினுடைய பிரசிடென்டான லிடியோ கார்சியா அவர்கள் உலக தலைவரான ராகுல் காந்தி அவர்களோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களையே அவங்க சந்தோஷப்படுத்திக்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் போடுறீங்களா தெரியாம போடுறீங்களான்னு புரிய மாட்டேங்குது. உடனே நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்குறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டமா எடுத்த போட்டோவை போட்டு அதுக்கப்புறம் அதே கேப்ஷனை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ யார் யாரோட இருக்காங்கன்னே தெரியாதுல்ல. இவங்களுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பம் இருக்கப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த நாடகம் விளான்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால உளறிக்கிட்டு இருக்க இதே வாய்க்கள் தான் ஓட்சோரி அப்படின்னு வந்தப்போ எலெக்ஷன் கமிஷன் சார்பில் நிறைய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டப்போவுமே அதை ஒத்துக்காம இல்ல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி இவ்வளவு ஏன், அந்த மீட்டிங்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்வி என்ன, இப்போ திடீர்னு நீங்க கொலம்பியா நாட்டிற்கு வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்லிருக்காரு தெரியுமா? Somebody yesterday asked me, why have you come to Colombia? It's very important in the 21st century to understand and observe different cultures, because you never know how you can connect or how and where you will connect with somebody until you actually go there. Because for me to say, well, sitting in India, that this is how I'll connect with Colombia, or this is how I'll, this is the type of relationship I'll have with Colombia, doesn't work. So being open to other cultures, regardless of how big or small they are, is very important, because you never know where value lies. எப்படி பதில பாத்தீங்கல்ல, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசினாதான் அந்த நட்புறவுன்றது அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வாய்க்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ இல்ல இதுக்கு முன்னாடியோ மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றாரு, இந்தியாவுக்காக வணிகம் பத்தி பேசுறதுக்காக மேற்கொள்றாரு அப்படின்னா தேவையே இல்லாத சுற்றுப்பயணம்னு விமர்சனம் பண்ணாங்க.
பிரதமர் சார்பில் அவர் எதுக்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றாரு, அங்க என்ன மாதிரி இந்தியாவுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு எல்லாத்தையும் தெளிவா கொடுத்தாலுமே காங்கிரஸ் சார்பில் இது தேவையே இல்லாத சுற்றுப்பயணம், எதுக்காக இதை போறாங்க, சும்மா விமர்சனத்துக்காக விளம்பரத்துக்காகன்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நீங்க போறப்ப மட்டும் அது சரி, இதே மத்தவங்க பண்ணா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி தானே எல்லாருக்கும் எழுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா தமிழகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தாலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கு, எப்படியாவது பாஜக அடிச்சா போதும், அவங்கள பத்தி நம்ம பேசிட்டோம்னா நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அவரா ஒரு கற்பனை உலகத்துல இருக்காரு. ஏன்னா இப்போவும் அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. என்டிஏ கூட்டணி சார்பில் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்காக உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டுச்சு. அவங்க அங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல முக்கியமா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர்கிட்ட விசாரணை நடத்தி நிறைய கேள்விகளையும் திமுக அரசை நோக்கி கேட்டிருக்காரு. அதுக்கு இப்ப வரைக்கும் பதிலே வர கிடையாது. அதுல அவர் குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம் என்ன, தாவேகா சார்பில் இதை சிபிஐக்கு மாத்த சொல்லியும் மாத்தாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நியாயமா கேள்வி கேட்டாதான் நமக்கு பிடிக்காதே அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியா சைட்ல இந்த மணிப்பூர் கலவரமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்தப்பையும் நீங்க இந்த உண்மை அறியும் குழுவெல்லாம் வைக்கவே இல்லையே, இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு மட்டும் ஏன் வைக்கிறீங்க, இதை வச்சு நீங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு பாஜகவை குற்றம் சாட்டி கேள்வி கேட்டிருக்காரு. அப்படி பார்த்தா இந்த ஸ்டாம்பேட் நடந்தப்போ உடனே நீங்க ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும், முதல்வர் முதற்கொண்டு எல்லாருமே வாலண்டியரா வந்து பிரஸ் மீட் கொடுத்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும், சிபிஐக்கு மாத்த விடாம இப்ப வரைக்கும் இழுத்தடிக்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் பாக்குறப்போ நீங்களுமே கரூர் ஸ்டாம்பேடை வச்சு ஒரு விளம்பரத்தை தான் தேடுறீங்களா, இதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா மக்கள் நம்மளை ஏத்துப்பாங்கன்னு நீங்களுமே அரசியல் ஆதாயத்துக்கு தான் வேலை பாக்குறீங்களான்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முதல்வர் அவர்கள் முக்கியமா குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் ஸ்டாம்பேட் வச்சலாம் நீங்க மக்களை எப்படியாவது கவர் பண்ணிடலாம்னு கனவு கூட காணாதீங்க. ஏன்னா தமிழகம் எப்பயுமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா, ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி. உண்மையானவே தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் போய்கிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், கஞ்சா விற்பனை, மது விற்பனை அப்படிங்கறதா இருக்கட்டும், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட நாங்க வந்து மது விற்பனை செய்வோன்ற அளவுக்கு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தமிழகத்துல எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முதல்வர் நோட் பண்ணுவாரா மாட்டாரா, இல்ல இருக்கிற மத்த நாட்களுமே பாஜகவையோ இல்ல மற்ற கட்சிகளையோ குறை சொல்லியே தப்பிச்சிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரான்னு இப்ப எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கரூர் ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை கேட்டதுக்கு முழுக்க காரணமே என்ன அப்படின்னா, நிறைய உண்மைகள் வெளியே வரணும் அப்படின்னா. ஆனா இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு மொத்தமா திமுக அரசு சார்பில் தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. என்டிஏ கூட்டணி சார்பில் என்னதான் உண்மை அறியும் குழு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சாலும் இப்போ அவங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை போட்டிருக்காங்க. அதுல இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கணும், என்ன அப்படிங்கிற உண்மையை நீங்க ஃபுல்லாவே அறிஞ்சு மக்களுக்கு தெரிவிக்கணும், நாங்க வந்து கூடிய சீக்கிரமே இதை ஒரு அறிக்கையா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிபிஐ விசாரணையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இதை எப்படி இவங்க கையாள போறாங்க, என்ன மாதிரியான பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஓவராலா பார்த்தா முதல்வர் சொல்ற குற்றச்சாட்டு மத்தவங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ இவங்க கட்சிக்கே பொருந்துற மாதிரி இந்த கரூர் ஸ்டாம்பேடை வச்சு இன்னும் என்னென்ன அரசியல் எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தாதான் அக்செப்டே பண்ணிக்க முடியாம இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை நடந்த முதல் ஒரு வாரத்துக்கு எல்லாருமே ரொம்ப சோகமா ஒருத்தர் கதறி கதறி அழுத வீடியோ எல்லாம் நம்ம கூட பார்த்தோம். ஆனா இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் முடிஞ்ச ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இதே ஸ்டாம்பேடை வச்சு கலாய்க்கிற மாதிரி பேசி சிரிக்கிற வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க நக்கல் பண்றதுக்கோ இல்ல மற்ற கட்சிகளை கலாய்க்கிறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ உங்களுக்கு வேற எந்த இன்சிடென்ட்டுமே கிடைக்கலையா? ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு மோசமான இன்சிடென்ட், இன்னும் அந்த குடும்பங்கள் கூட அதுல இருந்து மீண்டு வரலங்கிறப்போ அதை வச்சே நீங்க மேடைகள்ல பேசி இன்னும் கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான மைண்ட் செட் இதுன்னு இப்ப மக்கள் எல்லாரும் பெரிய அதிருப்தியில இருக்காங்க. நான் வர்றதான நிகழ்ச்சி, நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா, இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா, நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா, நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா, அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு? கட்சியோட தலைவர். எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தெல்லாம் என்னால தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா?
அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும், இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. சோ இவங்களெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.